சுகம் எடுப்பது நல்ல சுகத்திற்கு ஒரு அடையாளம். உணவில்லாமல் கூட பல நாட்கள் இருக்கலாம். ஆனால் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியாது. தண்ணீர் தான் மனிதனின் இரத்தத்தை சுத்திகரித்து வேண்டாத கழிவுகளை நீக்குகிறது. நாம் உட்கொள்ளும் உணவு செரிக்க தண்ணீர் அவசியம். உயர்ந்த பர்வதங்களில் ஏறி இலை தலைகளை வயிறு நிறைய உண்டு விக்கி போகின்ற சூழ்நிலையில் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து ஏங்கி கதறுகிறது. சரீர தாகத்தைப் போல நமது ஆத்மாவிலும் தீராத தாகம் ஏற்பட்டால்தான் ஜீவ தண்ணீரை பருக முடியும். அமெரிக்க நாவலிஸ்ட் ஜான் ஹோவர் அப்டைக் என்பவர் 18/3/1932 முதல் 27/1/2009 வரை வாழ்ந்தார். அவர் ஒரு மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகள் என்ற நகைச்சுவை நாவலை எழுதியுள்ளார். அதில் ஒரு வேடிக்கையான சம்பவத்தின் மூலம் அரிய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கொக்கோ கோலாவுக்கு விளம்பரங்கள் இருப்பது போல இன்று கடவுளுக்கு ஆலயங்கள் இருக்கின்றன. அவை நம் தாகத்தை அதிகரிக்கின்றன. ஆனால் தாகத்தை தீர்க்க எதையும் செய்வதில்லை என்று எழுதியிருக்கிறார். இக்கூற்று எவ்வளவாய் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இன்று முதலாவது நமக்கு ஆன்மீக தாகம் இருக்கிறதா? வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க தாகம் இருக்குமானால் மிகவும் நல்லது. அப்படி ஜீவ தண்ணீரை பருகிய நாம் மற்றவர்களுக்கு ஆன்மீக தாகம் ஏற்படும் வண்ணம் வாழ்ந்து காட்டுகிறோமா? மற்றவர்களுக்கு ஆன்மீக தாகத்தை ஏற்படுத்திய பின் ஜீவ நீரூற்றண்டைக்கு மற்றவர்களை வழிநடத்துகிறோமா? சமாரிய பெண்ணிடம் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று ஆண்டவர் கேட்டார் என்று நம்மிடமும் கேட்கிறார். ஆத்துமாக்கள் மீதான அவருடைய தாகத்தை தீர்க்க நாம் என்ன செய்கிறோம்? ஜீவ நதியால் தாகம் தீர்க்கப்பட்டு ஜீவனுள்ளோரின் தாகம் தீர்க்க முயலுவோம். சங்கீதம் 42:2 என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. Psalms 42:2 My soul thirsts for God, for the living God. One song. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், ஜீவநீர் விட்டு நீதானப்பா, ஜீவநீர் விட்டு நீதானப்பா. உம்மில் நான் தாகவும் கொண்டே, உம்மில் நான் தாகவும் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சமாரிய பெண்ணிடம் தாகத்துக்கு தண்ணீர் கேட்ட ஆண்டவர் என்று நம்மிடமும் கேட்கிறார். ஆத்துமாக்கள் மீதான அவருடைய தாகத்தை தீர்க்க நாம் என்ன செய்கிறோம்? ஜீவ நதியால் தாகம் தீர்க்கப்பட்டு ஜீவனுள்ளோரின் தாகத்தை தீர்க்க முயலுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தண்ணீர் கேட்டு அந்த சமாரிய ஸ்திரீயிடம் பேசினது போல என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் சுவாமி. நானும் மற்றவருடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தின் மூலம் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.